இல்லை வித்தியாசமான ரோல்ஸ் வரணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணணும்னு சொன்னால் உடனே தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பலமுறை சொல்லிட்டேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இயக்கி நடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் காலங்கள் வந்து கடந்துக்கிட்டே இருக்குது. அது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அது பண்ணணுன்ற ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா டு மேக் மை ஹீரோ ரியல் பிக் ஹீரோ. எனக்கு வந்து சுபாஷ் வந்து லைக் ஹிம் அலாட். ஏன்னா அவரை போல் வந்து இந்தியா வந்து அவர் கீழே வந்துருந்துச்சுன்னா, ரெவல்யூஷனரியாக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த சுதந்திரம் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டேக் ஒரு அந்த கிளைமேக்ஸ் அப்படி இருக்குமா சார்? மேபி கிடைச்சிருந்தா அப்படி இருக்கும். இல்லை, இறைவன் வந்து நினைத்தால் என்னால் முடிந்தால் அதை எடுக்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. இப்போ உங்களுடைய இப்போ வீட்டில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு பெரிய ஒரு கலை குடும்பத்திலேருந்து இன்னொருத்தவங்க வராங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் அடுத்து வரப்போகிறவங்க எப்படி ஹீரோ எப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரா, இல்லை என்ன இந்த மாதிரி அப்டேட் கேட்டுருக்காங்க? ஏன்னா தாய்க்கொழியில் வரும்போது உங்க கூடயே வந்து மாசா வந்துட்டு இருந்தாரு, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல ஹீரோ மெட்டீரியல் இருக்கும்போது என்ன அடுத்து இருந்தால் படமா அப்படின்ற மாதிரி. அவனுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்டே கிடையாது முதல்ல. சார் என்ன சார் ராகுல் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பண்ணியிருக்கான் அண்டர் கிராஜுவேட்டில். இப்பயும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.